இன்னைக்கு வந்து கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா ஃபிக்ஸட் காஸ்ட், வேரியபிள் காஸ்ட் அண்ட் செமி வேரியபிள் அண்ட் செமி ஃபிக்ஸட் காஸ்ட். இது ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன? கண்டினியூஸா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாசம் மாசம் நம்ம அதே அளவு தான் வந்து கொடுப்போம். 2000 ரூபாய் கொடுக்குறோம்னா 2000 ரூபாய் தான் கொடுப்போம். அன்லெஸ் அதர்வைஸ் இட் இஸ் இன்க்ரீஸ்டு. அது வரைக்கும் நம்ம 2000 ரூபாய் தான் பே பண்ணிட்டு இருப்போம். வேரியல் காஸ்ட்னா நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து அது வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி பில் நம்ம அதிகமா யூஸ் பண்ணோம்னா அதிகமாகும், கம்மியா யூஸ் பண்ணோம்னா கம்மியாகும். செமி வேரியபிள் அண்ட் செமி ஃபிக்ஸட் காஸ்ட். செமி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்ன? சில நேரங்கள்ல அது ஃபிக்ஸடாகவும் சில நேரங்கள்ல வேரியபிளாகவும் இருக்கும். அதுதான் நம்ம செமி ஃபிக்ஸட் ஆர் செமி வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால டைரக்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் நம்ம கண்ட்ரோலபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா டிராவல் எக்ஸ்பென்சஸ். நம்ம போற மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை வந்து குறைச்சோம், ட்ரெயின்ல போறதுக்கு பதிலாக பஸ்ல போனோம். அது மாதிரி நம்மளோட மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை குறைக்கிறது மூலியமா நம்மளால வந்து டிராவல் எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆஃபீஸ் சப்ளை, பென், பென்சில் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். அப்போ அதுக்கெல்லாம் வந்து பல்கா வாங்குறது இது மாதிரி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் தான் என்னது? நம்ம ஒரு டிவி சேனல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு மோட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ணி குறைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்ட்ரோலபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் அப்படின்னா என்ன? எக்ஸ்பென்சஸ் பியாண்ட் யுவர் டைரக்ட் கண்ட்ரோல். உங்க கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கிற எக்ஸ்பென்சஸ நம்ம வந்து அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட்னு சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்? டாக்ஸஸ். டாக்ஸஸ் நம்ம முடிவு பண்றது கிடையாது, அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்சூரன்ஸ் பிரீமியம் அதுவும் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. யூட்டிலிட்டி பில்ஸ் லைக் டிசைடட் பை த ப்ரொவைடர்ஸ். யார் நமக்கு கொடுக்குறாங்களோ அவங்க சொல்லக்கூடிய அந்த பில்ஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் காஸ்ட், கண்ட்ரோலபிள் அன்கண்ட்ரோலபிள் காஸ்ட் எல்லாமே. சரி, காஸ்ட் கிளாசிபிகேஷன் அக்கார்டிங் டு நார்மாலிட்டி. ஃபர்ஸ்ட் என்னது? கண்ட்ரோலபிலிட்டி. இப்போ வந்து நார்மலபிலிட்டி. நார்மல்ல அப்நார்மல் காஸ்ட் அண்ட் நார்மல் காஸ்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இந்த நார்மல் காஸ்ட்னா என்ன? யூஸ்வலி எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அது எல்லாமே நம்ம நார்மல் காஸ்ட் கீழே கொண்டுட்டு வரலாம். இதெல்லாம் எதிர்பார்த்து இருக்கோம், இதெல்லாம் வரும், யூஸ்வலா நடக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே நார்மலா நடக்கக்கூடியதுப்பா, நம்ம அப்படி பேசுவோம்ல. அது மாதிரி நார்மலா நடக்கக்கூடிய எல்லா காஸ்டையும் நம்ம நார்மல் காஸ்ட்னு சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் ஃபார் ஆஃபீஸ் ஸ்பேஸ், சேலரி ஆஃப் ரெகுலர் எம்ப்ளாயீஸ், யூட்டிலிட்டி பில்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ரெகுலரா நடக்கக்கூடிய காஸ்ட். அப்நார்மல் காஸ்ட்னா என்ன? அன்யூஷுவல் எக்ஸ்பென்சஸ், திடீர்னு நடக்கக்கூடியது. யூஸ்வலா இது நடக்காது, இப்ப நடந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி காஸ்ட அப்நார்மல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதெல்லாம் அப்நார்மல் காஸ்ட் கீழே வரும் அப்படின்னா ஃபயர் டேமேஜ், தெஃப்ட், ஓவர் டைம் பெய்ட் டியூ டு சடன் லார்ஜ் ஆர்டர். பெரிய ஆர்டர் திடீர்னு எங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதனால நாங்க எம்ப்ளாயீஸை ஓவர் டைம் பண்ண வச்சு அது மூலியமா அந்த ஆர்டரை நாங்க பண்ணி முடிச்சோம் அப்படின்னு சொல்லுவோங்க இல்லையா? அது மாதிரி கேசஸ்ல அதை நம்ம அப்நார்மல் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காஸ்ட் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து ரிலவன்ஸ் டு டிசிஷன் மேக்கிங் அண்ட் கண்ட்ரோல். டிசிஷன் மேக்கிங் அண்ட் கண்ட்ரோலை அடிப்படையா வச்சு சில காஸ்ட்டை நம்ம வந்து பிரிக்கலாம். அது என்னெல்லாம் காஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷட் டவுன் காஸ்ட். ஷட் டவுன் காஸ்ட் தான் என்ன? எம்ப்ளாயி லே ஆஃப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து மிஷினரி மெயின்டெனன்ஸ் டூரிங் ஐடல் டைம், இது எல்லாமே நம்ம வந்து ஷட் டவுன் காஸ்டா சொல்லலாம். இப்போ சில கம்பெனிஸ்ல எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டிசம்பர்ல வந்து மெயின்டெனன்ஸ்க்காக ஷட் டவுன் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் லீவ் விட்டுட்டு. அது மாதிரி காஸ்ட்டை வந்து நம்ம டெம்பரரி ஷட் டவுன் காஸ்ட் கீழே கொண்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் என்னது? பர்மனன்ட் ஷட் டவுன்ல வந்து அசெட் டிஸ்போசல் ஃபீஸ். பர்மனண்டா ஷட் டவுன் பண்ணிட்டோம் ஒரு கம்பெனியா அப்படின்னா அதை அந்த அசெட்ஸை டிஸ்போஸ் பண்றது, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி சர்வேயன்ஸ் பேக்கேஜ், லீகல்லா நம்ம பே பண்ணக்கூடியது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷட் டவுன் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஷங்க் காஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா cost that has already been incurred and cannot be changed or recovered by any future decisions. நம்ம ஏற்கனவே இன்கர் ஆயிட்டோம் அந்த காஸ்ட்டை, நம்மளால இப்ப திரும்ப போய் அந்த காஸ்ட்டை வந்து நம்மளால
எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காஸ்ட்டை நம்ம என்ன காஸ்ட்னு சொல்லுவோம், ஷங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, மணி ஸ்பெண்ட் ஆன் கேன்சல்டு ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு, ஆனா அதுல நம்ம நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டோம். அது மாதிரியான காஸ்ட். காஸ்ட் ஆஃப் மிஷின் ஆல்ரெடி பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்டு. திடீர்னு பார்த்தா அந்த மிஷினுக்கான தேவை வந்து நமக்கு இருக்காது, ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏற்கனவே அந்த மிஷினை வாங்கி இன்ஸ்டாலும் பண்ணி வச்சிருப்போம். அது மாதிரி காஸ்ட். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எதுக்கு கீழே கொண்டுட்டு வருவோம் அப்படின்னா, ஷங்க் காஸ்ட் அது கீழே கொண்டு வரும். ரெண்ட் பேடு. ரெண்ட் வந்து நம்ம பே பண்ணிருப்போம், ஆனா ஃபார் அன்யூஸ்டு வேர் ஹவுஸ். நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு நினைச்சு நம்ம வந்து வேர் ஹவுஸ்க்கான ரெண்டை பே பண்ணி வாங்கி வச்சிருப்போம், ஆனா அந்த ரெண்டை வந்து நம்ம வேர் ஹவுஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். அது மாதிரி கேசஸ், அது யூஸ் இல்லாம நமக்கு செலவு பண்ணிருப்போம் இல்லையா சில காஸ்ட். அந்த காஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஷங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னா என்ன? The value of the next best alternative is given up when a choice is made. நமக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு சாய்ஸ் வச்சிருப்போம் இல்லையா? அப்ப நமக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கிடைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஒரு விஷயத்த வந்து we have to leaveங்கிற மாதிரி, ஏன்னா அதை லீவ் பண்ணாதான் நெக்ஸ்ட் இதை கொண்டுட்டு வர முடியும். அது மாதிரி கேசஸ்ல வந்து it will be there. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, that kind of a cost is known as opportunity cost. You choose to invest in a stock A, an opportunity cost is a potential profit from investing in stock B. நீங்க வந்து ஸ்டாக் ஏல தான் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா வந்து பொட்டன்ஷியல் ப்ராஃபிட் வந்து பில கிடைக்குதுன்னா யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் தட். யூ ஸ்பெண்ட் மணி ஆன் அ வெக்கேஷன். த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் யூ குட் ஹேவ் earned if you saved it. அதாவது நம்ம வெக்கேஷன் போறதுக்காக நம்ம வந்து செலவு பண்ணிட்டோம், ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம் வெக்கேஷன்ல போறதுக்காக. ஆனா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதுல இருந்து நம்ம ஒருவேளை அந்த 10,000 ரூபாய் செலவு பண்ணாம ஒரு பேங்க்ல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம செலவு பண்ணியிருப்போம், ஆனா வந்து அதை பண்ணாம வேற ஒரு இடத்துல நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு ஒரு காஸ்ட் மிச்சமாயிருக்கும். அந்த மிச்சமாகிற காஸ்ட் தான் நம்ம என்ன காஸ்ட்னு சொல்லுவோம்னா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா, வேல்யூ ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் மைனஸ் த வேல்யூ ஆஃப் த ஆப்ஷன் அப்படின்னு கால்குலேட் பண்றோம். இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படின்னா என்ன? A cost that is not actually paid out in cash but is still a cost because it represents the benefit that could have been earned. கேஷா பே பண்றது கிடையாது, பட் ஆனா வந்து அது மூலியமா நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்கும். அதை மிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த காஸ்ட்டை வந்து பேர் பண்றோம் இல்லையா? அது மாதிரியான ஒரு காஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இம்ப்யூட்டட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? ரெண்ட் ஃப்ரீ யூஸ் ஆஃப் ஓனர்ஸ் ஹோம் ஃபார் பிஸ்னஸ், கிரெடிட் அவுட் ஃபார் கேஷ். ஓனர்ஸோட ஹவுஸ் வந்து சில எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ரெண்ட் ஃப்ரீயா, அவங்களோட அந்த வேலையை செய்யறதுக்காக வந்து சம்டைம்ஸ் வந்து தே வில் பி கிவிங். அது மாதிரியான ஒரு காஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் ஃப்ரம் ஓனர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் கொடுப்பாங்க, அது மாதிரியான காஸ்ட். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த என்ன காஸ்ட் அப்படின்னு சொன்னா இம்ப்யூட்டட் காஸ்ட். இம்ப்யூட்டட் காஸ்ட்டுக்கு நோஷனல் காஸ்ட் அண்ட் இம்ப்ளிசிட் காஸ்ட்னு இன்னொரு பேரும் இருக்கு. சரி, அவுட் ஆஃப் த பாக்கெட் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஆக்சுவல் காஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பேட் டைரக்ட்லி ஃப்ரம் ஒன் ஃபண்ட் ஆர் பிசினஸ் அக்கௌண்ட். ஒருத்தரோட டைரக்ட் ஃபண்ட்ல இருந்து பே பண்ணக்கூடியது. சேலரி பெய்டு டு எம்ப்ளாயீஸ், இது எல்லாமே வந்து அந்ததுக்கான ஒதுக்கி வச்சிருக்கப்பட்டிருக்க அமௌண்ட்ல இருந்து தான் வந்து பே பண்ணுவாங்க. சச் கைண்ட் ஆஃப் அ காஸ்ட் இஸ் நோன் அஸ் அவுட் ஆஃப் பாக்கெட் காஸ்ட். ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னா என்ன? ஒரு த கரண்ட் காஸ்ட் ஆஃப் ரீப்ளேசிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் அசெட். ஒரு அசெட்டை ரீப்ளேஸ் பண்றதுக்காக, நியூவா வந்து வாங்கறதுக்காக, அது மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா அது மாதிரியான ஒரு காஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபங்க்ஷனாலிட்டி, கெப்பாசிட்டி, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் 5-year-old computer is equal to cost of buying a new similar computer today. So replacement cost of a factory machine is equal to cost of purchasing identical new machines
currently. இது எல்லாமே comes under the replacement cost. Conversion cost. டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது மெட்டீரியலை வந்து ஃபினிஷ் குட்ஸாவோ இல்லைன்னா வேற ஏதாவோ வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்வர்ஷன் காஸ்ட். இங்க என்னெல்லாம் காஸ்ட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா ஃபேக்டரி ஓவர் ஹெட், நமக்கு ஃபேக்டரிக்கு வந்து தேவைப்படும், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கன்வர்ஷன் காஸ்ட் கீழே கொண்டுட்டு வரலாம். நெக்ஸ்ட் இஸ் கோயிங் டு பி த ப்ராடக்ட் காஸ்ட். ஒரு ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்காக ஆகக்கூடிய செலவுகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா ப்ராடக்ட் காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்னெல்லாம் இருக்கு? டைரக்ட் லேபர் இருக்கும், நமக்கு மேனுஃபேக்சரிங் ஓவர் ஹெட் இருக்கும். இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த டைரக்ட் ப்ராடக்ட் or direct cost. Period cost, expenses incurred during a specific accounting period. Administrative salary, CEO, HR salary, selling எக்ஸ்பென்சஸ், அதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல அதுக்கான செலவுகள் ஆகும். அது மாதிரி காஸ்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா பீரியட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் அக்கார்டிங் டு த ரெலவன்ஸ் அண்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இதெல்லாம் தான்.